Hey guys, வணக்கம், welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டிஎம்எல், டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் ஹோம் டூர், நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்னால் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பசங்க வந்து என்னை வீடியோ எடுக்கிறதுக்கு விடவே மாட்றாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நீங்கள் கேட்குற வீடியோ கண்டிப்பாக இனி வந்து வர வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்த்துக்கலாம். என்னோட வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங், சிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். ஸோ கிளென்சிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது மம்மா எர்த்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதுக்கு முன்னாடி நான் பாண்ட்ஸோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணதில் ஃபோமிங் டைப்பில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு போட்டிருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் சிலிக்கான் ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது, ஹார்டாகவும் இல்லை. ஸோ இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 1.5 மந்த்தாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்சிங் பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃபோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒயிட் ஹெட்ஸ்லாம் கூட இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறதால அது ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது ஃபேஸ் பார்க்கறதுக்கு. கிளென்சிங் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனிங். நான் டோனிங்க்கு வந்து ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னுன்னா நான் வந்து இதை உங்களுக்கு கண்டிப்பாக சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இந்த க்ரீன் டீ டோனர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து காட்டன் பேடில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிப்பேன். டோனிங் பண்ணி முடிச்சாச்சு. டோனிங் பண்ணதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு ஆயில் அண்ட் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டோனிங் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து வாட்டர் பேஸில் இருக்கிறதால. டோனர் பற்றின கேள்விகள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் டோனருக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டோனர்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது நம்ம ஸ்கின்னை என்ன பண்ணோம் அப்படின்னு என்ன ஒரு டீட்டெயிலும் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசிங்க்கு நம்ம அம்மா எர்த்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசிங் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இது. இதில் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்கிறதால ஆக்னி ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து நடுவில் நிறைய ஆக்னிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாய்ஸ்சரைசருக்கு. ஸோ இதுவும் கூட ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து ஸ்கின்னை இப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், மாய்ஸ்சரைசிங்கும் போட்டாச்சு. நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப் பாம் போட்டுக்கலாம். நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போதைக்கு கொஞ்சம் தான் இருக்குது, நான் இதை ரெடி பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான். நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு அதில் இந்த அளவுக்கு ஒரு 3/4 அளவு வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 4 and 5 ட்ராப்ஸ் வந்து டீ ட்ரீ ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து இதை ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், பவுடர் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபேஸ் மிஸ்ட் மாதிரி தான். இது எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரீசெண்டாக ஃபேஸில் இல்லாமல் நெக்கில் நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபேஸில் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் மார்னிங் அண்ட் நைட் வந்து தூங்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் இந்த ஒரு மிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஆக்னிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லணும். ரொம்பவே கம்மி பண்ணுச்சு. ஆக்சுவலாக இந்த நெக் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்திருந்தது எனக்கு. அதோட அடையாளம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் நான் அதை கிளியர் பண்ணேன். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இதை இந்த மாதிரி ஒரு மிஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் உங்கள் டெய்லி ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.